இன்னைக்கு ஸ்ரீராமநவமி விடிய காலையிலேயே நிலவாசல்லாம் க்ளீன் பண்ணி மாக்கோலம் போட்டு மேலே வெற்றிலை கட்டி தோரணமாக சாத்தியிருக்கேன். அதுக்கு மேலே நம்மளுடைய ஆஞ்சநேயர் பிராஸ்லான விக்கிரகம் மாட்டி வச்சுருக்கேன். அதுக்கும் வெற்றிலை மாலை சாத்தியிருக்கேன். அதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த விக்கிரகம் நான் பொங்கல் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். ஆஞ்சநேயருடைய பிராஸ் விக்கிரகம். அது ஒரு வால் ஹேங்கிங் டைப்பில் இருக்கும். நமக்கு எங்கள் பூஜை அறையில் வேணும்னா கூட மாட்டிக்கலாம், இல்லை ஹோம் டெக்கா பீஸாக கூட நீங்கள் எங்கே வேணுமோ சுத்தமான இடமா பார்த்து நீங்கள் அந்த இடத்துல அந்த வாலில் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி ஸ்ரீராம நவமி அன்னைக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை எப்படி செய்கிறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐடியெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ராம நவமி பூஜை எப்படி இருந்தது அப்படின்றத இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கிவ் அவே கான்டெஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ஏற்கனவே நிறைய வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் ஒருத்தர் இல்லை 2 பேருக்கு நம்மளுடைய கிவ் அவே பெஸ்ட் கிஃப்ட் உங்களுக்கு சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் பண்ண என்னுடைய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற கிஃப்ட் உங்களுக்கு சேரும். ஸோ நம்மளுடைய சேனலில் நிறைய பூஜா வீடியோஸ், ப்ராடக்டோடைய வீடியோஸ் ப்ளஸ் குக்கிங் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் எல்லாமே இருக்குது. போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அண்டு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த விலாகில், இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னோடய பூஜை ரூமில் ஸ்ரீராம நவமி நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத உங்களுக்கு பேக்ரவுண்ட் சீனில் நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வரலாம். கூடவே இந்த ஸ்ரீராம நவமி நம்ம எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம், இந்த ஹிந்து ஃபெஸ்டிவல் எந்த விதத்தில் நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு விசேஷமும் ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம செய்கிறதுக்கு பழகிக்கணும். எந்த ஒரு விசேஷமும் அந்த காலத்தில் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க கஸ்டமைஸ் பண்ணி, அதாவது இந்த வெயில் காலத்தில் இந்த பூஜைகள் செய்யும்போது சில பிரசாதங்கள்லாம் வீட்டில் செய்யும்போது அது நோய் தீர்க்கும் ஒரு மருந்தாக அமையும் அப்படின்றதெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது நல்ல வெயில் காலம். இந்த பங்குனி மாதம், நம்ம போன மாதம் கூட நிறைய ஃபெஸ்டிவல் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அதே மாதிரி ஏப்ரல் மாதத்தில் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக கோவில்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விசேஷங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட நம்ம வீட்லேயும் பூஜை செஞ்சுக்கலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாம் நம்மளுடைய தீபாஸ் வாவ் கிச்சனில் இந்த பிராஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே சேல்க்கு இருக்குது. நிறைய வீடியோஸ் அண்ட் ரீல்ஸில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். இந்த பூஜை பொருட்கள்லாம் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நான் காட்டக்கூடிய சில பொருட்கள் நம்மளுடைய சேனல் மூலமா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்றத நிறைய ரீல்ஸில் நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு சேலில் இருக்குது. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய பூஜை அறைக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த பொருள் வேணுமோ அதை பற்றின விலை கேட்டு தெரிஞ்சு நீங்கள் உங்களுடைய பிளேஸ்க்கு ஏற்ற ஷிப்பிங் சார்ஜஸும் கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு என்ன கிஃப்ட் உங்களுக்கு வரும், டிஸ்கவுண்ட் வரும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பேர் சங்கு சக்கர தீபம், நெய் தீபம், நெய் ஆரத்தி, பிராஸ் பிளேட்டு இது எல்லாமே அவைலபிலிட்டி இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி ஸ்ரீராம நவமி அன்னைக்கு இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு குங்குமஞ்சள் வச்சு பூஜைக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெய் ஆரத்தி காமிக்கிறதுக்காக இதில் நெய் தீபம் ஏற்றுறதுக்கு நெய் சேர்த்து அதில் 2 லவங்கம் சேர்த்து நான் மகாலட்சுமிக்கும் தீபம் போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் சுத்தமான பசு நெய் நான் ஆட் பண்ணுறேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ஒரு நெய் தீபம் எப்பயுமே ஏற்றி வைங்க. அது ரொம்ப ரொம்ப விசேஷம், ஐஸ்வர்யத்தை சேர்க்கும். நிறைய ரீல்ஸில் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ என்றைக்குமே ஒரு மண் அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைங்க. இல்லை இந்த மாதிரி பிராஸ் தீபத்தில் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். 2 சங்கு சக்கரம் தீபம்லேயும் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்ற போகிறேன். அதுக்கு அடுத்து ராமர் பாதம் அர்ச்சனை செய்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
பூக்கள் எல்லாம் கொஞ்சம் ரெடியாக வச்சுருக்கேன். துளசி கண்டிப்பாக ராமருக்கு போடணும். ராமருடைய பட்டாபிஷேக ஃபோட்டோ வச்சு நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சன்மமும் மரணமும் இன்று தீருமே, இன்மையே ராமவென்று எழுத்தினாள் என்பது கம்பரின் வாக்கு. ராமநவமியில் மகிமை மிகு ராமநாமத்தை இடைவிடாது நம்ம உச்சரித்து வருவதால் நம்ம இல்லத்தில் நற்காரியங்கள் செல்வ பலம் வளர்ந்தோங்கும் அப்படின்றது கம்பர் சொல்லியிருக்காரு. நாம் செய்த பாவங்களும் கரைந்து போகும், புண்ணியம் கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ராமநவமி அன்னைக்கு நம்மளால ஸ்லோகங்கள்லாம் சொல்ல முடியல அப்படின்னா கூட ஸ்ரீராம ஜெயம்னு நம்ம ஒரு 108 தடவை எழுதலாம். தினமுமே எழுதுறது ரொம்ப விசேஷம். அப்படி உங்களுக்கு எழுத முடியல அப்படின்னா சனிக்கிழமைகளில் கூட நீங்கள் எழுதலாம். உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் எழுதலாம், இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்காக நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்காக ஒரு நம்ம வீட்டில் இருக்கவங்க எழுதுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி எழுதும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன், நம்மளை சுற்றி பிரபஞ்சம் வந்து எதை கேட்குறோமோ, எதை நம்ம நினச்சி அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம செய்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும் அப்படின்றது 100% நம்பிக்கையான ஒரு விஷயம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ராமஜெயம் எழுதும் போதெல்லாம் வந்து ஒரே விஷயத்த கேட்டு நம்ம 108 தடவை அதையே நினச்சி நம்ம எழுதும்போது அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்றது அப்போவே அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. அதுதான் வந்து பிரபஞ்சத்துடைய சக்தி. ஸோ நீங்கள் ராமஜெயம் எழுதும்போது உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் பிள்ளைகள் வந்து நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல பர்சன்டேஜில் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் எழுதும்போது அது சக்ஸஸ் கொடுக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும், நல்ல இடத்துல திருமணம் உங்கள் வீட்டில் இருக்க பெண் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது நீங்கள் வேண்டிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க. எழுதும்போது உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் எழுதலாம். ஸோ இன்னைக்கு பூஜை ரூமில் நான் போட்டிருக்க கோலம் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கர நாமம் போட்டிருக்கேன், ஆஞ்சநேயர் மலை வரைஞ்சிருக்கேன். இது ஏற்கனவே கோலம் அந்த ஆப்ஷனில் உங்களுக்கு இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த கோலம் எப்படி போடணும், அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்றதுலாம் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மேபி நான் உங்களுக்கு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளுடைய மகாலட்சுமி தாயாருக்கு வைஜெயந்தி மாலை ப்ளஸ் தாமரை மணி மாலை போட்டு பூக்கள்லால் அலங்காரம் செஞ்சு நான் வந்து அலங்காரம் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நெய்வேத்தியம்னு பார்த்தீங்கன்னா நீர்மோர் கண்டிப்பாக இன்றைக்கி ராமநவமி அன்னைக்கு நம்ம வைக்கணும். நீர்மோர், பானகம், பாசிப்பருப்பு வந்து நல்லா ஊற வச்சு அதில் வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா துளசிலாம் சேர்த்து நெய்வேத்தியம் உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த நெய்வேத்தியம் செஞ்சு ராமருக்கு படைச்சி நம்ம வந்து நமக்காக நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்காக நம்ம வேண்டும் போது நம்மளுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறும், நம்மளுடைய புண்ணியம் கூடும் அப்படின்றது சொல்லப்படுது. ராமரும் வந்து ஒரு தசாவதாரத்தில் ஒரு அவதாரம். ராமர் அவதரித்த நாள், பிறந்த நாளான ராமநவமி தான் வந்து ஸ்ரீராமநவமி. அதே மாதிரி கிருஷ்ணர் அவதரித்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி. ஸோ ஒவ்வொரு அவதாரம் அவர் அவதரிக்கும் போதும் அந்த நாளை வந்து நம்ம இந்து ஃபெஸ்டிவலில் கொண்டாடுறோம். அதுவும் முக்கியமாக இந்த இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த ராமநவமியை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறது உண்டு. எல்லாருமே நம்ம சவுத் சைடில் இருந்து நார்த் வரைக்கும் வந்து ஸ்ரீராமநவமி கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப ரொம்ப விசேஷமாக நீங்கள் கோவில்களில் பார்க்கலாம். பெருமாள் இருக்கக்கூடிய கோவிலான எல்லா கோவில்லையுமே ராமருக்கு ரொம்ப விசேஷமாக இந்த மாதம் ஸ்ரீராமநவமியை செலிப்ரேட் பண்ணுறது வழக்கம். பட்டாபிஷேகம் ஃபோட்டோ வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதுக்கு கீழே ராமருடைய பாதம் வச்சு குங்கும அர்ச்சனை செஞ்சுருக்கேன். போற்றிகள் சொல்லி அர்ச்சனை போற்றிகள் சொல்லி நான் அர்ச்சனையை முடித்து தீபம் தூபம்லாம் காமிச்சு என்னுடைய இந்த ஸ்ரீராமநவமி பூஜையை நல்லபடியாக முடிச்சிட்டேன். இந்த பூஜை எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க அண்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.